இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்குல ஒரு மசால் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வந்து குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு முழுசுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரில் வச்சு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு நம்ம மசால் செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ திறந்துக்கலாம். இப்போ வெந்த உருளைக்கிழங்கை நம்ம உரித்து ஒன்றும் பாதியாக மசிச்சுக்கலாம். இதை நம்ம வந்து ஒன்றும் பாதியாக மசிச்சுக்கலாம். மேசரை வச்சு நைஸாக மசிக்கக்கூடாது. இப்படி பாதி பாதியாக மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம மசால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு பானில் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலா நல்லா சேர்ந்து வரணுன்றதுக்காக சேர்த்துக்கிறோம். நீங்கள் வேணாட்டி கூட விட்டுடலாம். இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசால், வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து வரணும். நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசால் வச்சு நீங்கள் சமோசா செய்யலாம், மசால் தோசை செய்யலாம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், லெமன் சாதம் எதோடு வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.